ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ரூ. 200 அப்படி அந்த ஒரு இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து டேர்ன்ஓவர்னா கோடிகளுக்கு மேலேயே இருக்குது. Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. Easier padinga salary-oda. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. ஏன்னா நான் பரம்பரையாக முறுக்கு வியாபாரி தான் எங்கள் அப்பாலாம். அதே மாதிரி ஒரு வீடுன்னா வீட்டில் போட்டு தலையில் சுமந்து விற்கிற மாதிரி தான் எங்கள் பிஸ்னஸ்ஸு. அது நானும் முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆரம்பித்தேன். சிட்டி சென்டர், பிக் பஸார் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பஸார் மாதிரி டீம்களுக்கு நான் சப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டிருக்கேன். மற்ற கடைகளில் என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் என் கடையில் கிடைக்க ஆரம்பிச்சிது. 18 மாஸ்டர்ஸ்லாம் 2 வீடாச்சு, காராச்சு. திடீர்னு எங்கள் காரு களவு போகுது. 73 பவன் நகை திருட்டு போகுது. திருட்டு போச்சுன்னு யோசிக்க கூட 2 நாள் ஆச்சு. நின்றுட்டே இருப்பேன், படார்னு விழுந்துருவேன். சூப்பர் மார்க்கெட்டை மொத்தமாகவே இதெல்லாம் உடச்சிரிஞ்சிட்டு அரிசி பருப்பை தவிர மற்ற 1 கிராம் கோல்டுலேருந்து இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே திருட்டாங்க. ஃபஸ்ட் ரேங்கில் இருந்துட்டு திரும்ப யோசிக்க கூட முடியாத அளவுக்கு கீழே வந்துட்டேன். ஒரு 6 மாதம் படுத்த படுக்கையிட்டேன். அதே மாதிரி நம்ம தமிழ்காரங்க நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கே போயிட்டாங்கன்னா இவங்களாம் எங்கே கண்டுபிடிக்கிறது? கொடுத்தவங்கள்லாம் வந்துடுறாங்க. திருச்சூருக்கு வர டயத்தில் ஒரு மண்ணுத்தி பைபாஸில் நான் ஒரு தள்ளு வண்டி கடையை கொண்டு போய் போடுறேன். இவ்வளோ சூப்பர் மார்க்கெட்டு வச்சு எங்கள் வீட்டுக்காரங்களும் சொல்லுவாங்க, வாமா நம்ம ஊருக்கு போயிடலாம். நான் சொல்லுவேன், என்னை நம்பி கொடுத்தவங்க எல்லாருக்குமே நான் திரும்ப கொடுத்துட்டு தான் போவேன். நான் என் உயிர் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவேன். எனக்கு என்ன ப்ராடக்ட் மேலே பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு. திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரம் முன்னாடி அது ஒரு சின்ன கடை வாடகை கிடைக்கும். ஃபுட்பாத்லேருந்து கொஞ்சம் மாறுறேன். அதுக்கப்புறமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்களுடைய சிப்ஸ் எத்தனை நாடுகளுக்கு போகுது? இப்போ 15 நாடுகளுக்கு போகுது. கனடா, கத்தர், நியூசிலாண்டு, சிங்கப்பூர், லண்டன் அப்படி போயிட்டுருக்கு. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? இப்போ 140 பேர் வேலை பார்க்குறாங்க. 90% பொண்ணுங்க தான். எத்தனை விதமான சிப்ஸ் இருக்குது நம்ம கடையில்? 360 ஐட்டத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகின் வித் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். எது வெற்றி? தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது வெற்றி கிடையாது. நம்ம எப்போ தோக்குறோமோ தோற்ற பிறகு திரும்பவுமே எழுந்து நின்று ஓடும்போது அப்போ கிடைக்கிது பார்த்தீங்களா ஒரு தெம்பு, அதுதான் வெற்றி. அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் லைஃபை பிரேக் பண்ணும்போது தன்னுடைய ஸ்நாக்ஸ் மூலமா உலகத்துக்கு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ண அஸ்வதி சிப்ஸுடைய உரிமையாளர் இளவரசி PJ ஜெய்காந்த் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுடைய வரலாறு அப்படின்ற விஷயம் இருக்கும் இல்லையா? இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வீடியோ போட்டு அது பயங்கரமாக தெரிய ஆரம்பிச்சது. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அஸ்வதி சிப்ஸுன்றது எப்படி உருவாச்சு? அஸ்வதி ஹாட் சிப்ஸ்ன்னு இல்லை, என்னோடய ப்ரொடக்ட் எப்படி உருவாச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் பரம்பரையாக முறுக்கு வியாபாரி தான். எங்கள் அப்பாலாம் அவங்க சப்போர்ட்டு பிறந்தப்பே அவங்கள சப்போர்ட் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பிங் இதில் நம்ம இருந்தது. அதே மாதிரி ஒரு வீடுன்னா வீட்டில் போட்டு தலையில் சுமந்து விற்கிற மாதிரி தான் எங்கள் பிஸ்னஸ்ஸு. அப்பாவுக்கு பேக்கிங் பண்ணுறது, எடுத்து கூடையில் வைக்கிறது, அப்படி மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து திரும்ப வந்து ஒரு 18 வயசுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகும் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அக்காவை கட்டிக்கிட்டாங்க, நாங்கள் அவரை கட்டிக்கிட்டேன். அப்படி ஒரு மாற்ற கல்யாணம் மாதிரி. ஒரு விவசாய குடும்பம் அவங்களது. அதே மாதிரி வேறு பிஸ்னஸ்ஸு அப்படி வேறு தொழிலோ 2 பேருக்குமே கிடையாது. எனக்கு 18, அவருக்கு 19 வயசு அப்படி தான். அப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டில் மாதிரி இருந்தோம். அப்படி திரும்ப எங்கள் அண்ணனுக்கும் இந்த பிஸ்னஸ் தான், முறுக்கு வியாபாரம் தான். என்னோட இதில் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த என்னோடய பிஸ்னஸ்ஸு. அது நானும் முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சு. ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறலான்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பிறந்ததுலேருந்து இந்த இதை பார்த்ததுனால எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் வந்து நடந்து விற்கலை, நான் வந்து கடைகளுக்கு சின்ன சின்ன கடைகளுக்கு ஆரம்பித்தேன். சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் லெவலில் சிட்டி சென்டர், பிக் பஸார் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பஸார் மாதிரி டீம்களுக்கு நான் சப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு கடையில் ஏறும்போதையும் நம்மளோட தரத்தையும் கூட்டிக்கணும். அதே மாதிரி அந்த கொடுக்குற பொருளோட அந்த பார்க்கும்போது இருக்கிற பார்வை எல்லாமே அதில் ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டே டெவலப்மெண்ட் பண்ண ஒவ்வொரு ஷாப்பும் வெளியேறுச்சு. ஸோ இனிஷியலி அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் நீங்கள் என்னெல்லாம் விற்க ஆரம்பிச்சிங்கம்மா? வெறும் முறுக்கு மட்டும்தான் விற்க ஆரம்பிச்சு? இல்லை நம்ம முறுக்கு ஸ்டார்டிங்கில் முறுக்கு, பக்காவடை அப்படின்னு சொல்லி 2-3 ஐட்டம். அப்புறமேலுக்கு என்ன பண்ணுறோன்னா
மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, வாழைக்காய், பலாப்பழம், கடச்சக்காய், இடியஞ்சக்காய், அதுபோல் சேம்பு, சேனா, கடச்சக்காய், அப்படி நிறைய ஐட்டம் வந்து பீட்ரூட்டு, பாவக்காய், இந்த மாதிரி ஐட்டத்தோட வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விவசாய பொருள்கள் தான், அதை வந்து நம்ம எப்படி ஆர்கானிக் ஸ்டைலில் ஃப்ரைடில் பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் வருது, அதே மாதிரி ஹல்வா பண்ணுறோம், அதுலேயே ஊறுகாய் பண்ணுறோம், அப்படி அந்த இதை செக்மெண்ட்டாக திருப்பிக்கிறது. ஓகே, இப்போ ஒரு பீட்ரூட்னு எடுத்தால் அதில் சிப்ஸும் இருக்குது, அல்வாவும் இருக்குது, ஹல்வாவும் இருக்குது 3மே இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரைடு ப்ராடக்ட் குக்கீஸ்லாம், அந்த பெலா கொட்டையில் குக்கீஸ் எப்படி பண்ணுறது, கொட்டையில் குக்கீஸ் அப்படி கொஞ்சம் இப்படி வெரைட்டிஸாக பண்ணுறோம். பண்ணுறேன்னா இதை வந்து எப்படி கஸ்டமருக்கு வேல்யூ அடிஷன்லேயே மற்றவங்க பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியஸ்தமாக எப்படி பண்ண முடியும், அதே மாதிரி ஹெல்த்தியாக எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளில் போய் படிச்சுட்டு, அதே மாதிரி நான் பரம்பரையாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. அது மாதிரி ஃபுட் ஐட்டம் வந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதனால அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி. ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முதலீடுன்ற ஒரு விஷயம் பெருசாக தேவைப்படும். உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எந்த ரூபா முதலீட்டில் ஆரம்பிச்சிங்க? இப்போ ஒரு எந்த பிஸ்னஸுக்குமே தேவை அதில் இருக்கிற ஆசையும் அது எப்படி வரணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாலே பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 200 ரூபா அப்படி அந்த ஒரு இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 200 ரூபாயில் என்ன பண்ணுவீங்க? இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வாங்கிக்கிறது, வடச்சட்டியில் போட்டுக்கிறது, அப்படி போட்டு ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அப்படி இருந்தாலுமே எனக்கு ஜெனுவனாகவே அந்த ஐட்டம்லாம் எல்லாமே தெரியும். பார்த்துருக்குது, பெரிய சட்டியில் போடுறது எல்லாமே தெரியும்ல. திரும்ப அதை எப்படி பண்ணலான்றது, திரும்ப அந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ புது டெக்னாலஜி, இப்போ ஏரோப்ளைன் பண்ணுற ஸ்டீல் தான் எங்களோட வடச்சட்டி, அவ்வளோ ஸ்டீலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு எப்படி அதை கஸ்டமருக்கு ஹெல்த்தியாக கொடுக்க முடியும், இரும்பை விட அதை மாதிரி இருக்க ஐட்டத்தை விட மாற்றி யோசித்து புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறேன். அப்போ அந்த இது படிப்படியாக தான் வளரும். மாதம் நீங்கள் ஒரு முதலீடாக ஒரு 200 ரூபாயில் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் இப்போது டேர்ன் ஓவராக எவ்வளோ வருதுமா? இப்போ வந்து டேர்ன் ஓவர்னால் கோடிக்கணக்கில் பண்ணுறோம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 200 ரூபான்னாலும் கூட அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதுதான் உண்மை. வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் கோடியில் வராமல் கோடிகளுக்கு மேலேயே இருக்குது. ஆனால் நீங்கள் லைஃப் ஆரம்பிக்கும் போது ஏதோ கடை வந்து வச்சிங்க, அந்த கடை பயங்கரமாக ஒரு திருட்டு போன பிறகு நொறுங்கி போயிட்டீங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டோம். எந்த முதலீட்டில் ஆரம்பித்த கடை, என்ன ஆச்சு அந்த திருட்டு? திருச்சூரில் வந்து ஒரு அங்கே இருக்க சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்து, சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்து, ஒரு பிக் பஸார் லெவலில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்துட்டுருக்கையில் திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு போக ஆரம்பித்தோம். எர்ணாகுளம் வரைக்கும் சப்ளை ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் வர டயத்தில் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்ததுனால எனக்கு ஒரு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் போட்டால் என்ன அப்படி ஒரு ஐடியா. அப்படி இருந்தாலுமே என் தலைக்குள்ளே முறுக்கு தான் சுற்றுதுன்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம், அதான் உண்மை. அப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டிருக்கேன். அதுக்கு சுற்றி எப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் கவுண்டர் மாதிரி, அந்த பக்கம் இந்த ப்ரெட்டு சூடாக இறக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் சூடாக நம்ம உளுந்த வடை பருப்போட சட்னி எல்லாம் போட்டு கொடுத்துட்ருப்போம். இந்த சைடு பூரா அந்த காய்கனி வெட்டி கொடுக்குறது, அப்படி நிறைய ஐட்டம்ஸ் 1 கிராமில் கோல்டுலேருந்து நிறைய ஐட்டம் நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னே சொல்லலாம். மற்ற கடைகளில் என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் என் கடையில் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதில் அப்படி இருந்தாலுமே சுற்றி இந்த பலகார இது ஓடிக்கிட்டே இருக்கும். அது பண்ணிக்கிருக்க டயத்தில் கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த கடைகளுக்கு சப்ளை கொடுத்துட்ருக்கோம். திருச்சூர் பக்கத்துலலாம் சப்ளை போய்கிட்டு இருக்கு. 18 மாஸ்டர்ஸு இந்த மாதிரி சிப்ஸு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெவி மாஸ்டர்ஸ் இருப்பானுங்க. அப்படி ஆளுகள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க, பயங்கர கொடுத்துட்டே இருக்கும், பயங்கர ஒரு செட்டில்டாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு நல்ல கேரளாவிலே சிறந்த தொழிலதிபராக அங்கே ஜில்லா விவசாய கேந்திரம்னு சொல்லி டிஐசி என்னை தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த அளவுக்கு வெளியேறி வந்துட்டேன். அதுக்குள்ளே 2 வீடாச்சு, காராச்சு. ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு என்னென்ன ஒரு
செட்டில்டுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு அப்போ இருந்துச்சு. அப்படி இருக்கிற டயத்தில் சூப்பர் மார்க்கெட் அப்போ டைமே கிடைக்காது, பயங்கர பிஸி ஷெட்யூல்டு. அந்த மாதிரி 55 ஸ்டாஃப் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. எப்படின்னா இந்த பலகாரம் பண்ணுறது இடத்துல, சேல்ஸில், பில்லிங்கில், அப்படி நிறைய அக்கௌண்ட்ஸில் அப்படி இருந்தாங்க. இவ்வளவு ஸ்டாஃபு பயங்கர இதில் இருக்கிற டயத்தில் திடீர்னு எங்கள் காரு களவு போகுது, திருடு போகுது. அதுக்கப்புறமேலுக்கு 73 பவன் நகை திருட்டு போகுது. எல்லாம் ஒரே நாள்? இல்லை மாறி மாறி ஒரு மாதம் வரும். காரு தான் இருக்கிறதுலேயே என்னோட பெரிய ஒரு இது வந்தது. எந்த கார்? ஒமினி தான். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு என் வீடெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கின காரு. அது ஒரு நம்மளோட பெட்டுன்னே சொல்லலாம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு திருடு போச்சுன்னு யோசிக்க கூட 2 நாள் ஆச்சு. என்னது போகாதுன்ற ஒரு நம்பிக்கை. அப்படி இருக்கையில் அதை யோசிச்சு வந்தோடனே எனக்கு எப்படியோ உடம்புக்கு முடியாமல் போச்சு. எப்படின்னா நின்றுட்டே இருப்பேன், படார்னு விழுந்துருவேன். அப்போ எதுக்கு காரணம்னு கேட்டால் லோ சுகர் ஆயிரும் ரொம்ப, அதே மாதிரி லோ ப்ரெஷர் ஆயிரும். என்ன சீக்குன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அந்த யோசனை அப்போ காணாம்னு சொன்னது அது மாதிரி. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாலும் ஆள் வந்து சொல்லுவாங்க, உங்கள் காரு இடிக்கில் கிடக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அப்போ அங்கே போய் பார்க்கையில் ஒன்றுமே இருக்காது. போகும்போது பயங்கர கெத்தாக போயிட்டுருப்போம், நம்ம கார் கிடச்சிருச்சுன்ற. திரும்ப வரையில் அப்படியே ரொம்ப இதாயிரும். அப்படிமா இருக்கிற நேரத்தில் திடீர்னு சூப்பர் மார்க்கெட்டு திருட்டு போகுது. சூப்பர் மார்க்கெட்டில் இப்போது நகை வேறு திருடு போச்சுன்னீங்க. அது வேறு. சூப்பர் மார்க்கெட்டை மொத்தமாகவே இதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு அரிசி பருப்பை தவிர மற்ற 1 கிராம் கோல்டுலேருந்து இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே திருட்டாங்க. திருடுறது வந்து ஒரு சினிமா ஸ்டைல் மாதிரி. அங்கே ஒன்று முடியும், இங்கே ஒன்று முடியும், அப்படி 73 வகை நகை போகுது. அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தா ஒரு 10 சாக்கு மிச்சருக்கு தெரியுது. சும்மா அது ஒரு குட்டி கலாட்டம் மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அப்படி மாதிரி பண்ணி என்னை சிரிக்கி நான் ஃபஸ்ட் ரேங்கில் இருந்துட்டு திரும்ப யோசிக்க கூட முடியாத அளவுக்கு கீழே வந்துட்டேன். அந்தளவுக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ படுத்த படுக்கையாக இருக்கேன். நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சூப்பர் மார்க்கெட் ஸ்டாஃபுகளை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் 1 மேன் ஷோ மாதிரி. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் இது கேட்டேன். ஒரு 6 மாதம் படுத்த படுக்கை ஆகிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமேலுக்கு திரும்ப வந்து பார்க்கையில் எனக்கு ஒரு 50 லட்சம் ஓடி இருந்துச்சு. அதெல்லாம் 96 லட்சத்துக்கு மாறிச்சு. வேறு பேங்க்கில் லோன் எடுத்திருந்தேன். இப்படி போட்டு பிடிச்சி நிற்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படியே 1,40 லட்சம் என்னோடய பேங்க் லோன் மட்டும் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப வருமானம் இல்லை. என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக இதுக்கு ஸ்டாக் வைக்கிறது இல்லை, ஆர்டர் கொடுக்கறது இல்லை. அப்படி டைம் வந்தோடனே ஷாப்லேயும் சேல்ஸு குறைஞ்சிருச்சு. அப்புறம் நம்மளுக்கு அதை திரும்பி நிப்பாட்டணுன்னா இவ்வளோ கடனும் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது மாதிரி இருக்கிற டயத்தில் ஆளும் மெயின்டைன் பண்ணல, இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும்ல. அப்படி நான் என்னோடய ஷாப்பு க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். கடையை பூட்டிட்டோம், சூப்பர் மார்க்கெட்டை பூட்டிட்டோம். திரும்ப வந்து பொண்ணுங்கனாலே சொல்லுவாங்கள்ல, நீங்கள்லாம் இந்த அளவுக்கு தான் வருவீங்க, எங்களுக்கு அன்னைக்கே தெரியுன்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்காரங்க, நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால இவங்க ஊரை விட்டு போயிடுவாங்க, தமிழ்நாட்டுக்கே போயிட்டாங்கன்னா இவங்களாம் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்களும் கொடுத்தவங்கள்லாம் வந்துடுறாங்க. ஒரு கடையில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகும். அப்போ அந்த ஒரு ஆள் சொல்கிறாங்க இப்படி கடையை போட்டுன்னா மற்றவங்களும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வருவாங்க நம்மளை பிரச்சனை பண்ணுறதுக்கு. அப்படி ரொம்ப ஒரு நிற்கக்கட்டாயமான சூழ்நிலை. என் பையன் அன்றைக்கி 6வது படிக்கிறான். இன்னொரு பையன் வந்து 1வது கூட சேர்க்கலை. இந்த எங்கள் இடத்துல நான் கொடுக்க வேண்டிய ஆளுங்க, நான் நிறைய பைசா கொடுக்கணும்ல. நம்ம என்ன பண்ணுறது, ஆதியம் நம்ம இது பண்ணையில் இதில் காப்பாற்றிடுவோம், நம்மளுக்கு தான் நல்ல வியாபாரம் பார்க்க தெரியும்ல, அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு கூட சொல்லலாம். அதை பண்ணுறது அந்த டயத்தில் நான் கேட்கமுன்னே எனக்கு ஃபண்டும் கிடச்சிரும். ஏன்னா நான் பெரிய சூப்பர் மார்க்கெட் முதலாளி அப்படின்ற மாதிரி. திரும்ப அதை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வருவேன்னு நானே நினைக்கல. அப்படி இருக்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒன்றா கூடி வந்தோடனே நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஆண்டவா எனக்கு ஒரு 4 ஆள் நிற்கிற இடத்துல நுப்பாட்டினா போதும் அப்படின்ற மட்டும் ஆசையாக போச்சு. ஏன்னா என் பசங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இந்த அண்ணன் வரைக்கும் ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்த பசங்க 55 ஸ்டாஃபுக்கு இடையில் சும்மா நடந்துட்டு போயிட்டு வந்தால் கூட, தம்பி நீ ஹார்லிக்ஸ் சாப்பிட்றியா, நீ நூடுல்ஸ் சாப்பிட்றியா, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோ கெத்து இருக்கும். திரும்ப வந்த இடத்துலையே எல்லாருமே அவனை ப்ரௌடாக தானே யோசிப்பானுங்க. 2 பேரும் இருக்காங்க, ராஜா மாதிரி வாழ்ந்தவங்கன்னே சொல்லலாம்.
அப்படி இருந்துட்டு நம்ம அம்மாவில் அவங்க வைகிறாங்களே, இங்கே எங்கடா அவங்க அம்மா போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, பசங்களை கேட்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு வேலையாக போயிட்டுருப்பேன். அப்போ அவங்க நினப்பு நம்ம போயிடுவோன்ற பயத்தினால அவங்க நம்மளை ஹராஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் எல்லா ஃபோனும் அட்டன் பண்ணுவேன். எந்த ஃபோன் வந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன். அது மாதிரி அவங்களே அட்டன் பண்ணால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க நம்மளை. அந்த டயத்தில் நான் வந்து திருச்சூருக்கு வர டயத்தில் ஒரு மண்ணுத்தி பைபாஸில் 4 ஆள் நிற்கிற இடத்துல, நான் தெரிகிற இடத்துல இருந்தால் போதுன்ற ஒரே ஆசையில் நான் ஒரு தள்ளு வண்டி கடையை கொண்டு போய் போடுறேன். இவ்வளோ சூப்பர் மார்க்கெட் வச்சு அவ்வளோ பெரிய என்டர்ப்ரனர் அங்கே போய் நிற்கிறேன். கோடி கணக்கில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டு கடைசியில் அது இல்லைன்னு பூட்டிட்டு கடைசியில் மண்ணுத்தி பைபாஸில் தட்டு கடை போடுறேன். சும்மா சின்ன பருப்பு வடையெல்லாம் போட்டு. அந்த தள்ளு வண்டி கடையில் எதுக்கு போட்டேன்னா, நான் இருக்கேன்னு தெரியறதுக்காக வேண்டி, மற்றவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும். அதில் நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் போயிருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ஆளுகள் என் வீட்டுக்காரங்களும் சொல்லுவாங்க, வாமா நம்ம ஊருக்கு போயிடலாம். நான் சொல்லுவேன், என்னை நம்பி கொடுத்தவங்க எல்லாருக்குமே நான் திரும்ப கொடுத்துட்டு தான் போவேன். நான் என் உயிர் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், அது நான் செத்தா கூட என் பையன் வந்து தருவான் அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸு தான் நம்மளுக்கு. நம்மளை நம்பி கொடுத்தவனை ஒரு காலத்தில் ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு ஆசை. அது நம்மளுக்கு சொந்த 2 இடம் இருக்குது. அந்த 2 இடத்தையும் பத்திரத்தையும் அடகு வச்சு தான் நான் சூப்பர் மார்க்கெட்டு தொடங்குறேன். அப்போ இதில் எல்லாத்துலேயுமே போட்டாங்க பண்ணிட்டாங்க. அப்படி நிற்கிற நேரத்தில் வியாபாரத்தெல்லாம் பார்த்து ஒரு விதம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, என்ன பண்ணால் நடக்கும். திரும்ப பிஸ்னஸ் இல்லை எனக்கு என்றைக்கும் தோத்தேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என் வியாபாரம் தான் என்னை கை கொடுத்துச்சு. அதனால் எனக்கு என்ன ப்ரொடக்ட் மேலே பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருக்குது எனக்கு. அதனால் சும்மா செஞ்சால் கூட கொஞ்சம் நல்லா பண்ணுவேன், நான் நயமாக பண்ணுவேன். அந்ததே எனக்கு சப்போர்ட்டாக கிடச்சி. திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரம் முன்னாடி திருச்சூர் எப்படின்னா கரண்டு தண்ணியெல்லாம் இல்லாத ஒரு சின்ன கடை வாடகை கிடைக்கும். ஃபுட்பாத்லேருந்து கொஞ்சம் மாறுறேன். ஃபுட்பாத்தில் வைக்கும்போது என்ன முதலீட்டில் வச்சிங்க? ஒரு 100 ரூபா இருக்குமா? 300 ரூபா. 300 ரூபா. ஒரு 300 ரூபாயில் ஒரு தள்ளுவண்டி கடை. அது சும்மா நான் வாடகைக்கு எடுத்து போட்ட மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு, நம்மக்கிட்ட என்ன செட்டியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு சும்மா பருப்பு கிருப்பு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டது. அதுக்கப்புறமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப வந்து அன்ன வரைக்கும் இருந்த சொந்தங்களோ பந்தங்களோ யாருமே அப்போ திரும்ப வந்ததில்லை. திரும்ப அதுக்கப்புறமேலுக்கு நான் பிஸ்னஸ்ஸு கூட ஆரம்பிச்சிச்சு. இந்த வந்த ஆளுகளை பூரா அந்த ரோட்டில் வந்து வசவங்கெல்லாம் நானே ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். எப்படி இருக்கீங்க சார், நான் இந்த மாதிரி உங்களுக்கு தர்றேன், இந்த மாதிரி இருக்கேன், நீங்கள் வாங்க, பரவாயில்ல. என்னால் என்ன முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து செட்டில் பண்ண ஆரம்பித்தேன். பிஸ்னஸும் டெவலப் ஆச்சு, கஸ்டமர் வந்தவங்களும் டெவலப் ஆகிட்டாங்க. இந்த கொடுக்க ஆரம்பித்தவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சு. திரும்ப ஒரு நம்பிக்கையும் வந்துடுதில்ல அவங்களுக்கு, நான் இருக்கேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீட் வெண்டார்லேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன கடையிலேருந்து சின்ன கடை திரும்பவுமே சாம்ராஜ்யமாக எப்படி மாறுச்சு? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்துலேயே நம்ம எல்லா கோர்ட்டில் நிறைய கேஸ் இருக்குது. ஏன்னா இந்த 42 அட்டாச்மெண்ட்டும் வில்லேஜ் ஆஃபீஸில் போட்டிருப்பாங்க. வில்லேஜ் ஆஃபீஸு கோர்ட்டு கேஸுன்னு பேங்க்கு பூரா ஜப்தியில் நிற்கிது. நோட்டீஸு மேலே நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற டயத்தில் இந்த நோட்டீஸுக்கு பூரா நம்ம பதில் கொடுக்கணும். அப்படி அது மாதிரி ஒவ்வொரு கோர்ட்டிலுமா, திருச்சூர் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஆர்டி கோர்ட்டு, எல்லா கோர்ட்லேயுமே வக்கீலை வச்சு வாதாடிக்கிட்டே இருக்கோம். இந்த இதை வச்சு பண்ணுறதுக்கு, திரும்ப அதை பிடிச்சி நுப்பாட்டுறதுக்கு. அதில் என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இதெல்லாம் சொன்னால் சிலப்போ கிண்டலாக கூட நினைக்கலாம் எல்லோரும். நான் முத வாங்கின வீடு, அதே மாதிரி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுன்றதை விட ஆத்மார்த்தமாக உழைச்சி சம்பாரித்தேன் அந்த சொத்து. ஒரு காலத்தில் என்னை விட்டு போகாது அந்த ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரியும் சிபில் ஸ்கோர் இருக்குது, எனக்கு எங்கேயுமே லோன் கிடைக்காதுன்னெலாம் நல்லா தெரியும். இருந்தாலும் முயற்சி தான். எல்லா இந்த 2 பத்திரத்தை வச்சுக்கிட்டு எல்லா பேங்குகள்லாம் போய் கேட்பேன். எனக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மாதம் 1 லட்ச ரூபா கட்டுறேன் அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனாக போயிட்டுருப்பேன். அப்போ பேங்குகள்லாம் சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்கல்ல, அதனால் சிபில் ஸ்கோரே பார்க்காத பேங்க் எதுன்னு சொல்லி போய் பார்த்து அந்த பேங்குகளில் போய் செலக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பேன். பேங்க்காரங்க எங்களை நம்பிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா நீ ஒரிஜினல் பத்திரத்தை கொண்டு வா. ஒரிஜினல் பத்திரம் தான் கொண்டு வர முடியாது, கோர்ட்டில் இருக்குல்ல, இருந்தாலும் நான் கொண்டு வா பார்ப்போம்ன்றாங்க. சரி அதெல்லாம் கிடைக்காது, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அதான் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ கடைசியில் என் வீடு ஜப்தி ஆயிடுது. எப்படின்னா
பொங்கல் அன்னைக்கு தான் ஜெப்தி டேட்டுடா, கடைசி டேட்டு. இவ்வளவு பிடிச்சி நிப்பாட்டினாலும் ஃபுல் அமௌண்ட் என்னால் கட்ட முடியலை. சின்ன சின்னதாக பிடிச்சி நிப்பாட்டுறது, வக்கீலுக்கு கட்டுறது, அப்படி தான் முடிஞ்சுக்கிடுச்சு. லாஸ்ட்டு 5 லட்சம் மொத்தமாக கட்டணுன்ட்டாங்க. அதை என்னால் கட்ட முடியலை. கட்ட முடியாத அன்னைக்கு ஜெப்திக்கு வந்துட்டாங்க. நாங்களே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. அப்புறமும் அந்த ஜெப்தி பண்ணுறதுலாம் என்னென்னா ஒரு சினிமா ஸ்டைல் மாதிரி தான், நம்மலாம் பார்த்துருப்போம் படத்தில். அப்படி மாதிரி பாத்ரூமுக்கெலாம் விட மாட்டாங்க. உள்ள பாத்ரூமில் நான் மதிட் பண்ணிக்குவோன்னு, திரும்ப வெளியே வரையில் என்ன சொல்லுவாங்க, கிட்டேயே நிற்பாங்க என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி. அப்போவும் நம்ம ஃபோனில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவன் என்னை அப்படி விடாது, என்னை விடாதுன்ற ஒரு நம்பிக்கை என்னமோ அப்படி இருக்கும். அந்த டயத்தில் எல்லாரையும் ஃபோன் பண்ணிவிட்டு, அப்போ இந்த பேங்க்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணுறேன், சார் என் வீடு ஜெப்தி பண்ண போகிறாங்க, நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா நான் உடனே கொஞ்ச நாளுக்குள்ளேயே வேகமாக தந்துடுறேன் அப்படிலாம் பேசுவேன். சொன்னோன்னே அவர் எப்படியோ நம்பிடுறாரு. அந்த ஆண்டவனோட இதுதான் வந்து 5 லட்ச ரூபா கட்டிடுறாங்க. கட்டி அந்த பேங்க்காரங்க பேசி அப்பயே பைசா அடைச்சி 5 லட்ச ரூபா அவங்க பையன் கொண்டு வந்து தராப்படி. அப்படியே என்ன அந்த ஜெப்தி விட்டு போயிடுது, தப்பிச்சிடுறேன். பயங்கர ஒரு ஏன்னா ஊரே நிற்கிது. ஏன்னா அங்கேருந்து வர வில்லேஜ் ஆஃபீஸர்லாம் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 போலீஸ் வண்டி நிற்கிது ஜெப்தி பண்ணி இறக்கிட்டு போகிறதுக்கு. ரோட்டில் ஆளுக பூரா நிற்கிறாங்க. மெயின் ரோட்டில் என் வீடு. அப்போ ஆளுகள்லாம் வந்து என்ன ஜெப்தி பண்ணுறாங்களா, அப்படி ஒவ்வொரு ஆள் நிற்க ஆள் கூட்டிகிட்டே இருக்குல்ல, ரோடே அடைச்சி நிற்கிதுன்னு வச்சுக்கிங்களேன். நான் இறங்குறத பார்க்குறதுக்கு அந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். கடன்களை எப்படி வந்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஏன்னா 1.5 கோடி ரூபாய் கடன். நம்ம பிஸ்னஸில் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். என்ன பில்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ அந்த டயத்தில் என்ன தான் ஃபஸ்ட்டு பில்டு பண்ணேன். சூப்பர். நம்மளை தான். எப்படின்னா நான் செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் இருக்குது. நான் எந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்க்காம எல்லாருக்குமே நல்ல பிள்ளையாகணும். அது ஒரு பொண்ணுங்களோட ஒரு சைக்காலஜி மாதிரி தான். எல்லோரும் வரவங்களுக்காக விருந்து சாப்பாடு, வீட்டில் என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் ஒரு என்டர்ப்ரனருக்கு தேவையில்லாதுன்ற மாதிரி. தேவைக்கு பண்ணணும், தேவையில்லாத பண்ணக்கூடாதுன்றத என்ன அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடு தான் புரிய வச்சிச்சு. எனக்கு தேவைப்படுற இடம் இங்கே இல்லை. நான் இவ்வளோ பெரிய வந்த டயத்தில் என்னை யாருக்குமே தெரியலை. அதே டயத்துக்கு என்னை தெரிகிற மாதிரி நான் தான் என்னை பில்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிஎன்ஐயில் இருக்கேன், வியாபாரி விவசாயியில் இருக்கேன், பேக்கர்ஸ் அசோசியேஷனில் இருக்கேன், ஹியூமன் ரைட்ஸில் இருக்கேன். என்ன சொல்ல போனால் ஒரு விதம் எல்லா டீம்லேயும் ரோட்டரியில் இருக்கேன். எல்லாத்துலேயும் நானாக போய் சேர்றது. அங்கே வச்சு நான் நான் பில்டு பண்ண ஆரம்பித்தேன். திரும்ப நான் பெரிய பெரிய ட்ரைனிங் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா நம்ம பைசாவை கொடுத்து படிக்கிறது, இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸுக்கிட்ட படிக்கிறது. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் என்னோடய பிஸ்னஸ் தானாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சொல்லுவாங்களே மவுத்து பப்ளிசிட்டி, அது ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சு. என்னோடய ப்ராடக்ட்டும் நல்லா இருந்துச்சு, என்னோடய செயலும் நல்லா இருந்துச்சு. அப்படியே சக்ஸஸுக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படைப்பா படம் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட படைப்பா படத்தில் வர மாதிரி திரும்பவுமே எழுந்து மேலே ஏறி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்ததுப்பா. ஒரு பக்கம் எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ணிட்டோம், நம்ம இப்போ வந்து ரிலாக்ஸ்டாக உட்காரலாம் அப்படின்ற ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான ஸ்பேஸ் எப்போ கிடச்சிது? அப்படி இல்லை, நான் இன்னும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு. என்னை காப்பாற்ற முடிஞ்சது ஆண்டவனோட செயல்னா, என்ன மாதிரி என்டர்ப்ரனர்ஸுக்கு நான் கொஞ்சமாச்சும் மெசேஜ் இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. அதை விட இன்னும் எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னால் நிறையா பண்ண முடியும். அதை விட என்ன மாதிரி ஆளுங்க இப்படி வராங்கல்ல, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு ஒரு தோள் தட்டுற மாதிரி இருக்கணும் என்னோட இந்த மெசேஜ். அதை தான் நான் ஆசைப்பட்றேன். அது மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நம்மளுக்கு கிடைக்காதது இதெல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸில் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி? குவாலிட்டின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே ஆர்கானிக் ஸ்டைலில் பண்ணோம்னாலும் கலர்ஸோ
சுத்தமாகவே இல்லாமல் இப்போ நான் பண்ணுற பொருள் நான் சொன்னேன்ல பாவக்காய் இப்படி ஐட்டம் இந்த மரவள்ளி உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு அப்படி ஐட்டத்தில் நம்ம அந்த ப்ராடக்ட் பண்ணையில் கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியான ப்ராடக்ட் கொடுக்குறோம். அப்படி அதவே நம்ம இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணி படித்து அதில் பேக்கேஜிங் எப்படி கொண்டு வரலாம், இந்த இருக்கிற சரக்கை எப்படி வேல்யூ அடிஷனாக பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கலாம்ன்றது தான் நம்மளோட ஐடியா. இப்போ நிறைய சிப்ஸ் கடைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிப்ஸ் கடை இருக்குது. உங்கள் சிப்ஸ் கடை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்றாவது காரியம் வந்து நம்ம வர்ற கஸ்டமரை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கான குவாலிட்டி என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுனால மட்டும்தான். எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த்தியாக பேசுகிறதுக்கு அவங்கக்கிட்ட பேசும்போதே சார்ன்ற மாதிரி பேசுவோம். அது எல்லா கஸ்டமருக்கும் எல்லா ஸ்டாஃபுக்கும் நாங்கள் இதை கொடுத்துட்டே இருப்போம். திரும்ப வர்ற கஸ்டமருக்கு ஒரு முறுக்கு தான் தேவைன்னாலும் அதை நீங்கள் 100 டன்னு சொல்கிறவருக்கு எப்படி ரெஸ்பெக்டோடு பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு முறுக்கு தேவைன்னாலும் அதை அதே மாதிரி பேக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் பண்ண விட்டு கொடுப்போம். அதே மாதிரி லைவாக பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ அவருக்கு எங்கள் கடையில் கேட்டு வாங்கணும்னு இல்லை, அவர் நேரடியாக அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப இயல்பாக இருக்கிறதுனால தான் ஹெல்த்தியாக பிஸ்னஸ் போகுதுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய ஹோட்டல், அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஃபுட்டு இன்றைக்கி சமைக்கிறது நாளைக்கு கெட்டு போயிடும், அதுவும் பலகாரம் எண்ணெய் பொருள் ஒரே மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. டெய்லி ஒரு கடையை ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டவுன்ஃபாலில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ரொடக்ஷனில் சொல்கிறேன்? இதில் இது இப்போ எண்ணெய்ன்றது ஒரு மெயின் பொருள் எங்களோட இதில். இப்போ நம்ம தேங்காய் தான் நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுறோம். தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். எப்படின்னா தேங்காய் யூஸ் பண்ணையில் நம்ம அந்த இன்றைக்கி யூஸ் பண்ண தேங்காயை நாளைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அது நம்மளுக்கு அதே எங்களோட பாசிட்டிவ் சைடும். அது கஸ்டமருக்கு அது கொடுக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி. இது நான் ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் 6 ஷாப்ஸ் வச்சுருக்கேன். ஒரு திருச்சூர் ரவுண்டிலேருந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே பக்கத்தில். இந்த கடையில் ரெகுலராக ஒரு 3500 கஸ்டமர் வராங்க. இந்த 3500 கஸ்டமர் ரெகுலராக வராங்கன்னு சொல்கிறேன். அப்போ ரிப்பீட் கஸ்டமர்ஸ் தான். அப்போ அந்த குவாலிட்டி ஒரே மாதிரி கீப் பண்ணுறது தான் இதோடது. பின்ன இது ஒரு டாஸ்காக இல்லை, இது நம்ம அந்த ப்ராடக்ட் எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம அந்த 26 வருஷமாக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். 26 வருஷத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கு ஒரு முதல் முடக்கு தான். அது எப்படி பண்ணால் எந்த டயத்தில் எந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இந்த சீசன் பிஸ்னஸ் எது, இந்த டயத்தில் எது கூட விற்கும், அதெல்லாம் நம்ம ஒரு ஐடியா போட்டு வச்சுருப்போம்ல. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன். ஸோ இந்த டைமில் இந்தந்த சிப்ஸ் சேல் ஆகும், இந்த மாதிரி முறுக்குகள் போகும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ நம்ம அங்கே ஓணம் பிஸ்னஸ் கேரளாவில் ஓணத்தில் சிப்ஸு தான் கூட விற்கும். வாழைக்காய் சிப்ஸு, சர்க்கரை உப்பேரி, 4 உப்பேரின்னு, அது ஃபோர்கட் பனானான்றது. இந்த 3 ஐட்டமே எப்படின்னா அந்த டயத்துக்கு தான் அது விற்கும். அந்த சர்க்கரை உப்பேரியில் அது டன் கணக்கில் விற்கும் அந்த டயத்தில். இப்போ அதுக்கு ஒரு கிலோ கணக்கில் விற்கும். கிலோ கணக்கில்னா ஒரு 200 கிலோ கிட்ட விற்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் ப்ராடக்ட்டு தான் கூட. விஷு டயத்தில் பலாப்பழத்தோட பொருளுக்கு தான் அங்கே மவுசு ஜாஸ்தி. அந்த டயத்தில் அந்த மாதிரி ப்ராடக்டை மட்டும் கூட ஜாஸ்தியாக பண்ணிக்கிறது. பலாப்பழ சிப்ஸு நிறைய ஐட்டம் பண்ணுறோம். அதில் அடை பண்ணுவோம், சக்கை வரட்டின்னு ஒன்று ஐட்டம் பண்ணுவோம். அதில் 1 வருஷம் இருக்கும். அப்படியே பலாப்பழத்தோட சிப்ஸு எக்ஸ்போர்ட் பண்ணுறது 1 வருஷம் இருக்கும். அதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவையில்லை. தேங்காயில் வறுத்து உப்பு தண்ணி தெளித்தா மட்டும் போதும். எங்களோட எல்லா ப்ராடக்ட்டுக்குமே மசாலாஸு கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் யூஸ் பண்ண அளவுக்கு பார்த்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸில் இறங்கும்போது சீசனுமே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சீசன் பார்க்கணும். அதே மாதிரி அந்த இது ஒவ்வொரு ஐட்டமும் கொள்முதல் பண்ணுற டயம் இருக்குது. இந்த டயத்தில் கடச்சக்கான்ற ஐட்டம் இருக்கும். இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த ஐட்டமே இருக்காது. ஆனால் பயங்கர ஹெல்த்தியான ப்ராடக்ட்டு. அந்த இதெல்லாம் குழம்பு வச்சா நம்ம கறி குழம்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம் அந்த டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதை நம்ம மேக்ஸிமம் அந்த டயத்துகளிலே பார்த்து செஞ்சுக்கிறது. இப்போ உங்களுடைய சிப்ஸ் எத்தனை நாடுகளுக்கு போகுது? இப்போ 15 நாடுகளுக்கு போகுது. என்னென்ன மாதிரி? கனடா, கத்தர், நியூசிலாண்டு, சிங்கப்பூர், லண்டன் அப்படி போயிட்டுருக்கு. அதுக்கு மெயின் காரணம் யூடியூப் தான். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸ் பார்க்குறது, அது மாதிரி நிறைய சேனல்ஸில் நிறைய காமிச்சிட்ருக்காங்க. அது எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு வெளியே இருக்கவங்க தான் இந்த மாதிரி இதை கூடுதல் கவனிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒர்க்கை தவிர மற்ற டைம் ஃப்ரீ டைம் ஆயிடுது. அதனால் அவங்க அதை கவனமாக பார்ப்பாங்க. அவங்க நிறைய கஸ்டமர்ஸை நம்மளை விடுவாங்க. அதுலேயே எக்ஸ்போர்ட்டர் வருவாங்க.
அப்படி தான் நாங்கள் இந்த 15 நாடுகள் ஆனது. இப்போ உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? இப்போ 140 பேர் வேலை பார்க்குறாங்க. 90% பொண்ணுங்க தான். இப்போ கொஞ்சம் 10% தான் பசங்க இருக்கானுங்க. எத்தனை விதமான சிப்ஸ் இருக்குது நம்ம கடையில்? 360 ஐட்டத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிப்ஸு மட்டும் இல்லை, ஹல்வாஸு, பிக்கிள்ஸு எல்லாமே சேர்த்து 360க்கு மேலே பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி எத்தனை கிலோ டன் காய்கறிகளோ இல்லை பொருட்களோ வந்து இறங்குது? அது எல்லாமே பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பாவக்காய் எல்லாம் அன்னன்னைக்கு வர்றது தான். எப்படி ஒரு 10 கிட்ட வரும். 10 டன். எத்தனை லிட்டரு எண்ணெய்? அது 1 டன்னு கிட்ட வரும். நீங்கள் உங்கள் ஃபேஸை பிராண்ட் ஆக்குனீங்க, நீங்கள் தான் பிராண்ட் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணீங்க. அந்த பேக்கேஜிங் பார்க்கலாமா? ஸோ இளவரசி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு அழகாக பிராண்ட், உங்களுடைய ஃபேஸையே அழகாக ஒளிவாக வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பிராண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், உங்கள் ஃபேஸை காயின் பண்ணலாம் அப்படின்றது எப்படி முடிவு பண்ணீங்க? என்னோட கம்பெனி பேர் வந்து அஸ்வதி ஹாட் சிப்ஸ் தான். இந்த பார்த்தீங்களா, இது என் பையனோட நட்சத்திரம் அஸ்வதி. அப்படியே அஸ்வதி ஹாட் சிப்ஸ்ன்னு போட்டு என்னோடய ஷாப்ஸ் எல்லாம் அஸ்வதி ஹாட் சிப்ஸ்ன்னு இருக்கும். அப்போ அஸ்வதி ஹாட் சிப்ஸ்னு ஒரு காமன் நேம் மாதிரி இது. அதை விட நம்ம கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வரையில் அஸ்வதி காமன் நேம் அது கிடைக்காதுன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு இப்படி பண்ணையில் அஸ்வதி ஹாட் சிப்ஸ் அப்படின்னு நிறைய எழுதி கொடுத்து பார்த்தேன். எதுவும் பிராண்ட் ஆகலை. கடைசியில் என்னோடய அட்ரஸ் இளவரசின்னு எழுதினேன். அவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது எதுவுமே கிடைக்கல, நீ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இளவரசின்னு சும்மா அடிச்சிருக்காங்க, எந்த பிராண்டுமே இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இளவரசி உங்கள் பேருன்னா ஈஸியாக கிடைக்கிது, மற்றதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னாரு. பரவாயில்ல அதே பேர்லேயே போடுங்க சார் அப்படின்ட்டேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் 2வது ஷாப்பு பண்ணுறேன். அந்த பெரிய ஷாப்புக்கு அப்புறம் ஒரு ஷாப் பண்ணுறேன். அந்த ஷாப்போட பேர் வந்து அஸ்வதி ஹாட் சிப்ஸ்ன்னு எல்லாம் பிராண்டெல்லாம் எழுதி வச்சிட்டோம். அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செய்கிற இன்டீரியல் டெக்கரேட்டர் இருக்கார்ல, அப்போ நான் இப்படி பேசிக்கிட்டே நடந்து வருவேன். நடந்து வந்தோடனே அவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு. அப்போ அந்த ஃபோட்டோவை அவரே போய் இந்த இப்படி காரிகல்ச்சர்லாம் நம்ம பேர் இருக்குது அந்த மாதிரி பண்ணி இப்படி போட்டுருவார். இளவரசின்னு சும்மா படத்தை வச்சார். அப்போ நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகையில் இது நீங்கள் அதுவும் வச்சுக்கோங்க, ஏன் இந்த படத்தையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி லோகோ கிரியேட் அப்பயே ஒரு செகண்ட்லேயே அது சும்மா தச்சையில் ஆரம்பித்தது தான். அப்படி யோசனையெல்லாம் கிடையாது. பார்க்க ஆரம்பித்தோன்னே எல்லாருக்கும் சொன்னாங்க, பரவாயில்ல ஃபுட் ப்ராடக்ட்டில் ஒரு தலையை வைக்கிறீங்கன்னா உங்கள் ஃபுட்டுக்கு உங்கள் நல்ல குவாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வரும் அப்படின்ற மாதிரி. யார் கொஞ்ச நாள் கழித்து வேறவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படியே நான் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டு. மேம், நீங்கள் பண்ண சாதனைக்கு உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக கருதும்போது உங்களுக்கான நிறைய விருதுகள் வந்து சேர்ந்துருக்கோம். அப்படி சமீபத்தில் நீங்கள் விருது வாங்கினீங்கன்றது கேள்விப்பட்டேன். என்ன விருது கொடுத்து உங்களை கௌரவிச்சாங்க? என்ன மாதிரி விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க? எனக்கு வந்து இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் வச்சு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிரிட்டன் கிங்ஸ் யூனிவர்சிட்டி வந்து டாக்டரேட்டு கொடுத்துருக்கு. அப்படி தான் டாக்டர் இளவரசியாக இருக்கேன். திரும்ப வந்து 620 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன். இந்தியாவிலே திருச்சூரில் ஸ்பெஷல் என்டர்பிரனர் அவார்டு அப்படி நிறையா கிடச்சிருக்கு. திரும்ப வந்து ஆல் இந்தியா எப்ரஹாம் லிங்கன் அவார்டு இருக்குது. நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. எல்லாமே இந்த தொழிலுக்கு கிடைச்ச மரியாதைன்னே சொல்லலாம். எங்கேயுமே தோற்றுறக்கூடாது, எழுந்து ஓடணுன்ற எண்ணங்களோடு வாழ்கிறீங்க. அது நிறைய பெண்களுக்கு தேவைப்படுது. நிறைய பேர் அதை பார்த்து இன்ஸ்பயரும் ஆகுறாங்க. உங்கள் கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. Easy படிங்க salary-ஓட. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Premium Super Heavy UPVC Modular Kitchens by Sarvesh.